வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 7.25 சென்ட்டுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலை, சூலூர், கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பக்கங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவான ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். 7.25 சென்ட்டுங்க. உங்களுக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ இந்த வீடு கட்டியிருக்காங்க பார்த்திங்களா, எல்லாமே காங்கிரீட் போட்டு உங்களுக்கு பூச்சி மட்டும்தான் போடாமல் இருக்குது. மற்ற எல்லாமே ஓரளவுக்கு வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்க. இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூலூர் டு அந்த உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் வந்துக்கலாம். அதுலேயுமே வந்து கட்தார் ரோடு மெயின் பஸ் ரூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இவ்வளோதான் டிஸ்டன்ஸுங்க. ஒரு 100 மீட்டர் உள்ள வந்தால் போதுங்க, நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்துக்கலாங்க. பாருங்கள், இதுதான் தார் ரோடு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூலு, அதே மாதிரி அந்த கல்யாண மண்டபங்க, வீடுக, நல்ல ஒரு நடு ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான பாதுகாப்பான ஏரியாவில் இடம் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபிள் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருக்குறேங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஊருக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி டேங்க் வச்சு எல்லா வீட்டுக்குமே வந்து நீட்டாக தண்ணி சப்ளை பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து அந்த டைமிங் கணக்கு வச்சு தண்ணி கொடுப்பாங்க. தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி பைப் லைன் வாங்கி வச்சுருக்கிறாங்க, தொட்டியும் கட்டி வச்சுருக்கிறாங்க. பைப் லைனில் வர்ற நல்ல தண்ணி வந்ததுன்னா நேராக தொட்டிக்கு விழுந்துடும். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற வேலையில் கொஞ்சம் முடிக்கிற மாதிரி இருக்குங்க. இது மாதிரி ஒரு லோ ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டு வாங்குறது சிரமம்தான். இந்த இடம் இருக்கக்கூடிய ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் தெருவிலேருந்து கிழக்க வந்தீங்கன்னா சிக்குநூத்து அப்படிங்கிற ஏரியாவில் தான் அந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியா, நல்ல ஒரு டீசெண்டாக இருக்குங்க. இடமே வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனியாக ஒரு வீடு கட்டி இருந்தீங்கனாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களுக்கு. 7.25 சென்ட்டில் வந்து ஒரு 2.5 சென்ட் மட்டும்தான் வீடு, மீதி எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு கார்டன் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதே வீடு தான். நல்லா இடமெல்லாம் நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க. அதுவும் வந்து சிமெண்ட் ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் இறங்கிக்கலாம். சுற்றிலுமே பாருங்கள் எல்லாமே வீடு தான். 7.25 சென்ட்டு வீடு, தொட்டி, அந்த பைப்லைன் கனெக்ஷனு, இது எல்லாமே சேர்த்து லேண்ட் ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 லட்ச ரூபா ஃபைனில் கேட்குறாங்க. பெருசாக அவ்வளோ குறைக்க மாட்டாங்க. 12 லட்ச ரூபாய்ங்கிறது ஃபைனில் வேணுங்கிறாங்க. 12 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்கள் 7.25 சென்ட் அந்த வீட்டோடையில் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. முதல்ல எல்லாம் ஒரு 5 லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஒரு 12 லட்ச ரூபா வந்தால் கொடுத்துடலாங்கிறாரு. கண்டிப்பாக இடத்த பாருங்கள், பிடிச்சதுன்னு உடனடியே பேசி முடிச்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.